வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தியின் பிறந்தநாள் விழா. புதுச்சேரி காங்கிரஸ் சார்பில் மும்மத பிரார்த்தனை. கிருமாம்பாக்கம் தனியார் மருத்துவமனையில் விரோத போக்கிற்கு கண்டனம். கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர் ஆட்டோ தொழிலாளர்கள். புதுச்சேரியில் இந்த மாத இறுதிக்குள் ஜல்லிக்கட்டு நடத்த முயற்சி. லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தகவல். சேலிமேடு சுங்கச்சாவடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து சுங்கச்சாவடியின் இருபுறமும் வாகனங்களை நிறுத்தி போராட்டம். பதட்டமான சூழல் நிலவியதால் காவல்துறையினர் குவிப்பு. இனி விரிவான செய்திகள். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி காங்கிரசார் மும்மத பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பிரியங்கா காந்தியின் பிறந்தநாள் விழா புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. முன்னதாக பிரசித்தி பெற்ற விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. இதில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டு தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர். இதேபோல் முல்லா வீதியில் உள்ள மௌலானா ஹஜ்ரத் சையத் அகமத் மௌலானா சாஹிபு தர்காவில் பிரியங்கா காந்தி நீடோழி வாழ வேண்டி சிறப்பு தொழுகையும், அதேபோல் ரயில் நிலையம் அருகே அமைந்துள்ள தூய இருதய ஆண்டவர் பசிலிக்காவில் சிறப்பு பிரார்த்தனையும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநிலம் முழுவதும் காங்கிரசார் நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் கேக் வெட்டியும் பிரியங்கா காந்தியின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினர். ஏஐடியூசி தொழிற்சங்க முன்னாள் மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வத்தை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சந்தித்து பேசினார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து சமீபத்தில் விலகிய அக்கட்சியின் முன்னாள் துணை செயலாளரும் ஏஐடியூசி தொழிற்சங்கத்தின் முன்னாள் மாநில பொதுச் செயலாளருமான சேது செல்வத்தை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட அவைநகர் பகுதியில் உள்ள அவரது இல்லத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். முன்னதாக சேது செல்வத்தின் இல்லத்திற்கு வருகை தந்த லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு பட்டாசுகள் வெடித்து மலர் தூவி உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து சேது செல்வத்தின் ஆதரவாளர்கள் 200க்கும் மேற்பட்டோர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து வழங்கி வரவேற்றனர். தொடர்ந்து லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மற்றும் நிர்வாகிகளுக்கு அவரது இல்லத்தில் அறுசுவை அசைவ விருந்து அளித்தார் சேது செல்வம். விரைவில் சேது செல்வம் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைய உள்ள நிலையில் இந்த சந்திப்பு அரசியல் வட்டாரங்களில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நிகழ்ச்சியை தொடர்ந்து பொங்கல் பண்டிகையொட்டி சேது செல்வம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கரும்பு வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அப்பகுதி மக்களுக்கு கரும்புகள் வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். ஸ்ரீ மணக்குளை விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ரகரம் தமிழர் பெருவிழா நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மதகரிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ்துறை அனைத்து துறைகளுடன் இணைந்து நடத்திய ரகரம் தமிழர் பெருவிழா என்ற தலைப்பில் அமைந்த நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. தை மாதம் உழவர் திருநாளை முன்னிட்டு தமிழரின் கலை இலக்கிய பண்பாடுகளை போற்றும் வகையில் மாணவர்கள் தங்கள் கலைத்திறன் மற்றும் படைப்பாற்றலை வெளிப்படுத்தும் விதமாக 9 அரங்கங்களை அமைத்திருந்தனர். இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக நடிகர் பாண்டி ரவி, புதுவை பல்கலைக்கழகம் நிகழ்த்துக்கலை துறை தலைவர் முனைவர் சுப்பையா ஆகியோர் கலந்து கொண்டு அரங்கங்களை பார்வையிட்டனர். இதனைத் தொடர்ந்து மதிப்பீடு செய்து மாணவர்களை வாழ்த்தி சிறப்புரையாற்றினர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் தனசேகரன் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து அரங்கங்களை பார்வையிட்டு தலைமை உரையாற்றினார். மேலும் செயலாளர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம், கல்லூரி இயக்குனர் மற்றும் முதல்வர் வெங்கடாஜலபதி ஆகியோரின் வாழ்த்துக்களுடன் தொடங்கிய நிகழ்வில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் முத்துலட்சுமி நிகழ்ச்சியின் வரவேற்புரை வழங்கினார். 12 துறைகளை சேர்ந்த மாணவர்கள் கலை நிகழ்வுகளோடு 9 தலைப்புகளில் 9 சிறந்த அரங்கங்களை உருவாக்கியிருந்தனர். காவிரி பூம்பட்டினம், மூவேந்தர் துறைமுக நகரங்கள், திருவிழாக்கள், தமிழர் வாழ்வியலும் விஞ்ஞானமும், பழந்தமிழர் அறிவியல் சிந்தனைகள், ஆயத்திய இளவரசி செம்பவளம், புலவர் புரவலர் நட்பு, மருத நில காட்சிகள், கல்வெட்டுகள், அகழ்வாராய்ச்சி, தொல்பொருட்கள் என்றவாறு தலைப்புகள் அமைக்கப்பட்டிருந்தன.
ஒவ்வொரு அரங்கிலும் மாணவர்கள் தமிழரின் அடையாளத்தை பறைசாற்றும் வகையிலும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கும் வகையிலும் அரங்கங்களை தமிழரின் நடை, உடை, பாவனையுடன், ஆடை அலங்காரத்துடனும் உணர்வு பொங்க உற்சாகத்துடனும் அமைத்திருந்தனர். மேலும் தமிழர் நிகழ்த்து கலைகளான பாரம்பரிய நடனம், குழு நடனம், சிலம்பம், வில்லுப்பாட்டு, யோகா, நாடகம் ஆகிய நிகழ்வுகள் அரங்கேறின. நிகழ்வின் இறுதியாக பரிசளிப்பு விழா நடைபெற்றது. வணிகவியல் துறை மாணவர்கள் உருவாக்கிய காவிரி பூம்பட்டினம் அரங்கம் முதல் பரிசினை பெற்றது. இரண்டாம் பரிசினை உயிரி அறிவியல் துறை மாணவர்கள் உருவாக்கிய ஆயத்திய இளவரசி செம்பவளம் அரங்கமும், மூன்றாவது பரிசினை இயற்பியல் துறை மாணவர்கள் உருவாக்கிய தமிழர் வாழ்வியலும் விஞ்ஞானமும் என்ற அரங்கமும் பெற்றது. அடுத்ததாக நிகழ்த்து கலைகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. முதல் பரிசினை பொம்மலாட்டமும், இரண்டாம் பரிசினை குழு நாடகமும், மூன்றாம் பரிசினை வில்லுப்பாட்டும் பெற்றன. அனைத்து துறை தலைவர்களும், பேராசிரியர்களும், மாணவர்களும் பங்கு பெற்ற இந்த நிகழ்ச்சியினை தமிழ்துறை பேராசிரியர்கள் பிற துறைகளுடன் இணைந்து ஒருங்கிணைத்திருந்தனர். நிகழ்ச்சியின் நன்றி உரையினை தமிழ்துறை தலைவர் முனைவர் வனிதா வழங்கினார். லட்சிய ஜனநாயக கட்சி மகளிர் அணி சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது. லட்சிய ஜனநாயக கட்சி மகளிர் அணி சார்பில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு பொங்கல் திருவிழா, பரிசளிப்பு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது. மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள குண்டு சாலையில் சிறப்பாக நடைபெற்ற இந்த விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பிரிட்ஜ், டிவி, வாஷிங் மிஷின் உள்ளிட்ட பரிசுகளையும் மகளிர் மற்றும் பொதுமக்களுக்கான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். மகளிர் அணி தலைவி பிரபாதேவி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர், கட்சியின் பொதுச் செயலாளர் பூக்கடை ரமேஷ், மண்டல பொதுச் செயலாளர் முனைவர் கண்ணபிரான், தேசிய மக்கள் மன்ற பொருளாளர் அயூப் கான் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் 3000க்கும் மேற்பட்ட பெண்கள் திரளாக பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர். நிகழ்ச்சி முடிவில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின், புதுச்சேரியில் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு போராட்டங்களை லட்சிய ஜனநாயக கட்சி தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாக தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் புதுச்சேரியில் பெண்கள் பாதுகாப்பற்ற சூழலில் வாழ வேண்டிய நிலை இருப்பதாகவும் இதற்கு உடனடி மாற்றம் தேவை என்றும் அவர் கூறினார். சமீபத்தில் சிங்கப்பூரில் இரவு நேரங்களில் பெண்களுக்கு உள்ள பாதுகாப்பை எடுத்துரைக்கும் வீடியோ ஒன்று வெளியானதை சுட்டிக்காட்டிய அவர், அதுபோல புதுச்சேரியும் பாதுகாப்பான நகரமாக மாற வேண்டும் என்பதே லட்சிய ஜனநாயக கட்சியின் நோக்கம் என வலியுறுத்தினார். மக்கள் வாழ்க்கையில் உண்மையான மாற்றத்தை உருவாக்கும் நோக்குடன் தான் நாம் புதுச்சேரியில் களமிறங்கியுள்ளதாக கூறிய அவர், பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கட்சி சார்பில் பல்வேறு சமூக மற்றும் மக்கள் நல நிகழ்ச்சிகள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரி பாகூர் பாலியல் வழக்கு தொடர்பாக கட்சி சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் இதுபோன்ற பல்வேறு மக்கள் பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து குரல் கொடுப்போம் என்றும் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கூறினார். புதுச்சேரியை உலுக்கிய போலி மருந்து வழக்கை சிபிஐயிடம் முழுமையாக ஒப்படைக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். லட்சிய ஜனநாயக கட்சிக்கு யாரும் எந்த நெருக்கடியும் அளிக்கவில்லை என்றும் இதுவரை தாம் உள்துறை அமைச்சரை சந்திக்கவில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். கூட்டணி தொடர்பாக தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் விரைவில் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தன்னை பார்த்து பயப்படுவதால் காங்கிரஸ் கட்சி தன்னை பற்றி தவறாக விமர்சித்து வருவதாகவும் அவர்களின் ஓட்டுகள் லட்சிய ஜனநாயக கட்சிக்கு வரக்கூடும் என்ற அச்சமே இதற்கு காரணம் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது கூட்டணியை பொறுத்தே முடிவாகும் என்றும் கூறினார். முடிவில் மக்கள் நலனுக்காக தொடர்ந்து குரல் கொடுப்பதே லட்சிய ஜனநாயக கட்சியின் அடிப்படை லட்சியம் என்றும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தொகுதி தலைவர்கள் 6 பேரில் 30% பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இரண்டாவது பட்டியலை RL வெங்கட்ராமன் வெளியிட்டார். புதுச்சேரி RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் 10 பேர் கொண்ட தொகுதிகளுக்கான தலைவர்களின் முதல் பட்டியல் வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 6 தொகுதி தலைவர்கள் கொண்ட இரண்டாவது பட்டியலை மாநில தலைவர் RL வெங்கட்ராமன் வெளியிட்டார். தொகுதி தலைவர்களின் அறிமுக கூட்டம் சிவகுமாரன் தலைமையில் கோமதி சங்கர், சுப்பிரமணியன், கவிதா ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் காலாப்பட்டு, ராஜ்பவன், லாஸ்பேட்டை, இந்திரா நகர், மணவெள்ளி, நெட்டப்பாக்கம் ஆகிய 6 தொகுதிகளுக்கான தலைவர்களையும் மாநில மகளிர் அணி பொதுச் செயலாளராக டாக்டர் கீதாமணியையும் மாநில தலைவர் RL வெங்கட்ராமன் அறிவித்தார். அவர்கள் அனைவரையும் வரவேற்று கட்சி துண்டு அணிவித்து கௌரவித்து அறிமுகம் செய்து வைத்தார். அப்போது லாஸ்பேட்டை தொகுதியை சேர்ந்த பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகி 25 பெண்களுக்கு மேல் முருகன் தலைமையில் தங்களை RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். பெண்களுக்கு 30% வாய்ப்பு,
இதுவரை மொத்தம் 16 தொகுதிகளுக்கான தலைவர்களை நியமித்துள்ளோம். அதில் 30% பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் 5 பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்துள்ளோம். தொகுதி தலைவர்கள் அறிமுக கூட்டத்தில் RL வெங்கட்ராமன் பேசுகையில், புதுச்சேரியில் மக்கள் அனைத்து அடிப்படை வசதிகளையும் பெற்று நலமுடன் வாழ்வதற்காகத்தான் RLV மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஆகவே நியமிக்கப்பட்டுள்ள புதிய தலைவர்கள் மக்களோடு மக்களாக இணைந்து மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை புரிந்து அதனை தீர்த்து வைக்க உண்டான வேலையை செய்ய வேண்டும். மக்கள் நலப்பணிகள் தீவிரப்படுத்தும் நோக்கில் RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மேலும் 6 தொகுதி தலைவர்கள் இன்று நியமிக்கப்பட்டுள்ளனர். இதுவரை 16 தொகுதிகளுக்கான தலைவர்களை நியமித்துள்ளோம். அதில் பெண்கள் 5 பேர் தலைவர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். தொகுதி தலைவர்களாக பொறுப்பேற்று இருப்பவர்கள் தொகுதி நிர்வாகிகளை நியமிக்கும் போது மகளிருக்கு 30%, கட்சியில் உணர்வு பூர்வமாக செயல்படுபவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறினார். 6 தொகுதிகளுக்கான தலைவர்களின் 2வது பட்டியல் காலாப்பட்டு அனிதா, ராஜ்பவன், தாயாரம்மா, லாஸ்பேட்டை முருகன், இந்திரா நகர் அதியமான், மணவெளி தனலட்சுமி, நெட்டப்பாக்கம் வசந்தா தேவராசு ஆகிய 6 தொகுதிகளுக்கான தலைவர்களின் 2வது பட்டியலை மாநில தலைவர் RL வெங்கட்ராமன் வெளியிட்டார். சாதிப்போம் சதம் பெறுவோம் எனும் தலைப்பிலான சிறப்பு வழிகாட்டுதல் நிகழ்ச்சி தனியார் பள்ளி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நடத்தப்பட்டது. புதுச்சேரி தனியார் பள்ளி சங்கங்களின் கூட்டமைப்பு நடத்தும் சாதிப்போம் சதம் பெறுவோம் எனும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான சிறப்பு வழிகாட்டுதல் நிகழ்ச்சி வில்லியனூர் ராஜா திருமண மகாலில் நடைபெற்றது. இதில் கூட்டமைப்பை சார்ந்த 22 பள்ளிகளை சார்ந்த 250க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று பயன்பெற்றனர். விழாவினை கூட்டமைப்பின் தலைவர் டாக்டர் ரங்கநாதன், பொதுச் செயலாளர் டாக்டர் ராமசிவராஜன், பொருளாளர் சிவசுப்பிரமணியன், துணைத் தலைவர் டாக்டர் இளமதி அழகன், முகாம் ஒருங்கிணைப்பாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். இதில் சிறப்பு விருந்தினர்களாக காரைக்கால் சண்முகா பள்ளியின் தாளாளரும் காரைக்கால் மாவட்ட கூட்டமைப்பு செயலாளரும் ஆகிய ஜனகசேகரன் உட்பட அனைத்து பள்ளி நிர்வாகிகளும் ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர். நல்லாசிரியர் முனைவர் திருமுருகன் கணித பாடத்தையும், மோகன முருகன் இயற்பியல் மற்றும் வேதியியல் பாடத்தினையும், ஏழுமலை தாவரவியல் விலங்கியல் பாடத்தினையும், கண்ணா கார்த்திகேயன் தமிழ் பாடத்தினையும், செந்தில்குமார் சமூக அறிவியல் பாடத்தையும் நடத்தினர். இதில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம், பேனா, மதிய உணவு வழங்கப்பட்டது. முகாமிற்கான ஏற்பாடுகளை ஒருங்கிணைப்பாளர் ராதாகிருஷ்ணன் செய்திருந்தார். தொடர்ந்து பாடம் எடுத்த ஆசிரியர் பெருந்தகைகளுக்கு கல்வி சுடர் மற்றும் ஆசிரியர் மாமணி விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். அனைத்து பள்ளி நிர்வாகிகளும் கௌரவிக்கப்பட்டனர். மாணவர்களிடம் நிகழ்ச்சியின் முன்னோட்டம் கேட்கப்பட்டு தேசிய கீதத்துடன் முகாம் இனிதே நிறைவு பெற்றது. SIP அபாகஸ் சார்பில் நடைபெற்ற மண்டல அளவிலான போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பரிசுகளை வழங்கினார். சென்னையை தலைமையிடமாக கொண்டு இந்தியா முழுவதும் 23 மாநிலங்களில் 1050க்கும் மேற்பட்ட பயிற்சி மையங்களில் SIP அபாகஸ் மாணவர்களுக்கு கற்றல் திறனை மேம்படுத்தும் நோக்கில் ஆண்டுதோறும் அபாகஸ் போட்டி நடத்தி வருகிறது. இந்த ஆண்டிற்கான மண்டல அளவிலான அபாகஸ் போட்டி புதுச்சேரி அடுத்துள்ள பட்டானூர் சங்கமித்ரா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்றது. இப்போட்டியில் புதுச்சேரி, காரைக்கால், கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் இருந்து 1500 மாணவர்கள் பங்கேற்றனர். 2 சுற்றுகளாக நடைபெற்ற போட்டியில் மொத்தம் 700 மாணவர்கள் வெற்றி பெற்றனர். அவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்தினார். நிகழ்ச்சியில் SIB அபாகஸின் தலைமை அதிகாரி சஞ்சீவ் மேனன், மாநில தலைவர் ரவிசங்கர், முகேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். போட்டிக்கான ஏற்பாடுகளை வினோத், சர்குணன் மற்றும் அவர்களது அணியினர் செய்திருந்தனர். விதிகளுக்கு மாறாக சேலியமேடு பகுதியில் சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து CITU மற்றும் பல்வேறு அமைப்புகளின் சார்பில் சுங்கச்சாவடியின் இருபுறமும் வாகனங்கள் நிறுத்தி போராட்டம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டதால் பதற்றமான சூழல் நிலவியது. மத்திய அரசின் தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பில் விழுப்புரம் நாகப்பட்டினம் இடையே புறவழிச்சாலையில் விழுப்புரம், கெங்கராம்பாளையம், சிதம்பரம் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டம் என
3 இடங்களில் ஏற்கனவே சுங்கச்சாவடிகள் அமைக்கப்பட்டு கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே புதுச்சேரி மாநில எல்லைக்குட்பட்ட பாகூர் அடுத்துள்ள சேலியமேடு கிராமத்தில் புதிதாக மேலும் ஒரு சுங்கச்சாவடி அமைத்துள்ளனர். விதிகளை மீறி சுங்கச்சாவடி அமைக்கப்படுவதாக குற்றம் சாட்டி அனைத்து தரப்பிலும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கில் சுங்கச்சாவடி தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் கேட்டுள்ளனர். இருந்தும் கடந்த 7ஆம் தேதி பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் சுங்கச்சாவடி திறந்து கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. இது நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல் என்றும் சட்டத்தை மதிக்காமல் முறைகேடாக சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டினர். இதனைத் தொடர்ந்து இன்று காலை CITU புதுச்சேரி தனியார் போக்குவரத்து தொழிலாளர் சங்க பொதுச் செயலாளர் மதிவாணன், தலைவர் அந்தோணிதாஸ், CITU பொதுச் செயலாளர் சீனிவாசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ராமச்சந்திரன் ஆகியோர் தலைமையில் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த பொதுமக்கள் முறைகேடாக அமைக்கப்பட்டுள்ள சேலியமேடு சுங்கச்சாவடியை அகற்ற கோரி வாகனத்துடன் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக தெற்கு சரக கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன் தலைமையிலான 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மற்றும் துப்பாக்கி ஏந்திய அதிரடி படையினர் மற்றும் சீருடை இல்லாத காவல்துறையினர்கள் குவிக்கப்பட்டிருந்தனர். இதனால் அந்த பகுதியில் பதற்றமான சூழ்நிலை நிலவியது. தொடர்ந்து காவல்துறையினர் 100 மீட்டருக்கு முன்பாகவே பேரிகார்டுகளை அமைத்து போராட்டக்காரர்களை டோல்கேட்டிற்கு செல்லாதவாறு சாலையை மூடினர். வாகனங்களை மாற்று வழியில் திருப்பிவிட்டனர். இதனைத் தொடர்ந்து போராட்டக்காரர்கள் சாலையின் 2 பக்கமும் வாகனங்களை நிறுத்தி மறியலில் ஈடுபட்டனர். விதிகளுக்கு முரணாக 30 கிலோமீட்டருக்கு இடையில் சுங்கச்சாவடி அமைத்துள்ளனர். ஏற்கனவே போக்குவரத்து ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்காரி 60 கிலோமீட்டருக்குள் உள்ள சட்டவிரோத சுங்கச்சாவடி அனைத்தும் 3 மாதத்தில் அகற்றப்படும் என்று அறிவித்தார். ஆனால் சேலியமேடு சுங்கச்சாவடி அமைத்துள்ளது சட்டவிரோதம். இதை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று கோஷம் எழுப்பினர். சுங்கச்சாவடி நிர்வாகத்திடம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று போராட்டக்காரர்கள் கூறி பேரிகார்டை தள்ளி நுழைய முயன்றனர். இதனால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது போராட்டக்காரர்கள் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரி வரவேண்டும் என வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து காவல்துறையினர் மாவட்ட ஆட்சியரிடம் தொடர்பு கொண்டு பேசினர். அப்போது சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுடன் கலந்து பேச்சுவார்த்தை மூலமாக நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் விழுப்புரம் நாகப்பட்டினம் சாலையில் சுமார் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. JCM மக்கள் மன்றம் சார்பில் பாண்டி மெரினா கடற்கரையில் பிரம்மாண்டமான பொங்கல் விழா நடைபெற்றது. JCM மக்கள் மன்றம் சார்பில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பாண்டி மெரினா கடற்கரையில் பிரம்மாண்டமான பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது. சமூக ஆர்வலர் கௌதம் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கி அவர் விழாவை சிறப்பித்தார். மேலும் விழாவின் முக்கிய நிகழ்வாக கலைஞன் சமூக சேவை அமைப்பின் பெயர் பலகையை அவர் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் JCM மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார், மன்றத்தின் பொருளாளர் அயூப்கான் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் திரளாக பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர். விழாவின் ஒரு பகுதியாக பரதநாட்டியம் உள்ளிட்ட பல்வேறு பாரம்பரிய மற்றும் கலாச்சார கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற பெண்களுக்கு மின் விசிறி, கேஸ் ஸ்டவ், அயன் பாக்ஸ் உள்ளிட்ட பல்வேறு பரிசுகளை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். மேலும் பொங்கல் விழா நிகழ்ச்சியில் நடனமாடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகளை வழங்கி அவர்களை ஊக்குவித்தார். மக்கள் நலன், கலாச்சாரம் மற்றும்
சமூக சேவையை ஒருங்கிணைக்கும் நோக்கில் இந்த பொங்கல் விழா நடத்தப்பட்டதாக நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பூரணாங்குப்பம் பகுதியில் வீடு வீடாக சென்று சபாநாயகர் செல்வம் கரும்புகளை வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலம் மணவெளி சட்டமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் தனது சொந்த செலவில் கரும்பு வழங்கும் நிகழ்ச்சியை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் துவக்கி வைத்தார். பூரணாங்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பிறகு அப்பகுதியில் உள்ள குடும்பங்களுக்கு கரும்பு வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மணவெளி சட்டமன்ற தொகுதி பாஜகவின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு பொதுமக்கள் சிறப்பாக பொங்கல் திருநாளை கொண்டாடுங்கள் என்று பொங்கல் வாழ்த்துக்களை கூறி சிறப்பித்தனர். லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வில்லியனூர் பகுதியில் பிரம்மாண்டமான கோலப் போட்டி நடைபெற்றது. வில்லியனூர் தொகுதி லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் பூக்கடை ரமேஷ் ஏற்பாட்டில் வில்லியனூர் தென்கோபுரம் வீதியில் சமத்துவ பொங்கல் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதில் பல்வேறு மகளிருக்கும் குழந்தைகளுக்குமான போட்டிகள், கோலப் போட்டி, சமத்துவ பொங்கல் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற வெற்றியாளர்களுக்கு தங்க காசுகளும், குளிர்சாதன பெட்டி, தொலைக்காட்சி பெட்டி ஆகியவை வழங்கப்பட்டன. கலந்து கொண்ட அனைத்து மகளிருக்கும் புடவைகள் மற்றும் ஆறுதல் பரிசுகள் வழங்கப்பட்டன. ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் மற்றும் தொண்டமாநத்தம் பகுதிகளில் உள்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜையை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் மற்றும் தொண்டமாநத்தம் ஆகிய பகுதிகளில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உள்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சருமான சாய் ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார். இதில் கூடப்பாக்கம் மந்தவள்ளி திடல் பகுதியில் எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கான பணியின் பூமி பூஜையும், தொண்டமாநத்தம் மீனாட்சிப்பேட் பகுதிக்கு எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையும், தொண்டமாநத்தம் மோடி தெருவிற்கு சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை உள்ளிட்ட பல்வேறு பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகர், சமூக சேவகர் சாய் ஜே தியாகராஜன், முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, நிர்வாகிகள் மல்லிகா, பாலு, முரளி, முருகன், பழனி, குப்புசாமி, கண்ணன், சிவா, ஏழுமலை, சசி, மணிகண்டன், சக்திவேல், சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் பழங்குடியின மக்களுடன் சமத்துவ பொங்கல் விழா தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் தலைமையில் நடைபெற்றது. லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் பழங்குடியின மக்களுடன் இணைந்து சமத்துவ பொங்கல் விழா ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கோர்க்காடு பொறையாத்தம்மன் கோவில் மைதானத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு பழங்குடியின மக்களுடன் இணைந்து சமத்துவ பொங்கலை கொண்டாடினார். இந்த விழாவில் 1000க்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் உற்சாகமாக பங்கேற்று 500 மண் பானைகளில் பொங்கல் வைத்து பாரம்பரிய முறையில் பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர். விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர்கள் துரைசாமி, பாபு, மண்டல பொதுச் செயலாளர்கள் முனைவர் கண்ணபிரான், சுரேஷ், ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரேகன் ஜான்குமார், பொருளாளர் அயூப் கான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சமத்துவ பொங்கல் விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் எவர் சில்வர் பாத்திரங்கள் கொண்ட தொகுப்புகளை வழங்கி மகிழ்வித்தார். முன்னதாக நமது பாரம்பரிய கலைகளான தப்பாட்டம், கரகாட்டம், மயிலாட்டம், குதிரை ஆட்டம் போன்ற கலை நிகழ்ச்சிகளுடன் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினுக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து குத்துவிளக்கேற்றி சமத்துவ பொங்கல் விழாவை தொடங்கி வைத்த அவர் பழங்குடியின மக்களுடன் சேர்ந்து மண் பானையில் பொங்கல் வைத்து பொங்கல் பண்டிகையின் பாரம்பரியத்தை உற்சாகமாக கொண்டாடினார். விழாவில் தப்பாட்டம், மயிலாட்டம் உள்ளிட்ட பல்வேறு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இவ்விழா சமூக சமத்துவம், ஒற்றுமை மற்றும் பாரம்பரியத்தை வலியுறுத்தும் வகையில் அனைவரிடமும் பெரும் வரவேற்பை பெற்றது. நிகழ்ச்சியின் நிறைவாக நாட்டுப்புற கலைஞர்களுடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டார். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு ஓடையில் பாதுகாப்பு சுவர் கட்டுமான பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டத்தின் சார்பில் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு வருவாய் கிராமத்தில் திருவண்ணாமலை பிரதான சாலை, வழுதாவூர் சாலை சந்திப்பு, 4 வழிச்சாலை சந்திப்பில் இருந்து தெற்கே பம்பை ஆற்றங்கரை வரை செல்லும் செல்லிப்பட்டு ஓடையில் 1,47,66,000 ரூபாய் மதிப்பீட்டில் பாதுகாப்பு சுவர் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. விழாவிற்கு திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமை ஏற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். விழாவிற்கு பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராஜ்குமார்,
உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் ஹரிராம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் ஒப்பந்ததாரர் பாவாடை, ஜேசிஎம் மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இந்த மாத இறுதிக்குள் ஜல்லிக்கட்டு நடத்த முயற்சி செய்து வருவதாக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இன்று நாம் அனைவரும் இணைந்து பாரம்பரியத்தை பாதுகாக்கும் வகையில் இந்த பொங்கலை கொண்டாடி உள்ளோம் என்றும், புதுச்சேரியில் இந்த முறை ஜல்லிக்கட்டு நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்தார். இந்த மாத இறுதிக்குள் ஜல்லிக்கட்டு நடத்த முயற்சி செய்து வருவதாகவும், இந்த மக்களின் பல உரிமைகள் பறிக்கப்பட்டுள்ளது, மறுக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். உங்களுக்கு வீடு கூட இல்லை என்பது வேதனை அளிக்கிறது. உங்களுக்கு வீடு கட்டித்தர நடவடிக்கை எடுத்து வருகிறோம். லட்சிய ஜனநாயக கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் அனைத்தும் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்தார். நெட்டப்பாக்கம் பகுதியில் மகளிர்களுக்காக நடைபெற்ற கபடி போட்டியில் காங்கிரஸ் பிரமுகர் அன்பரசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். நெட்டப்பாக்கம் தொகுதியை சார்ந்த மடுகரை கிராமத்தில் வானவில் கபடி குழுவினர் நடத்தும் 3ஆம் ஆண்டு மகளிர்களுக்கான மாபெரும் கபடி போட்டி சிறப்பாக நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் பிரமுகர் அன்பரசன் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார். அவர்களை விழா குழுவினர் சால்வை அணிவித்து வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து விளையாட்டு வீரர்களுக்கான உணவை அவரது சொந்த செலவில் ஏற்பாடு செய்து கொடுத்தார். விளையாட்டு வீராங்கனைகள் அவரை மகிழ்ச்சியுடன் பாராட்டினர். மேலும் விழாவினை சிறப்பாக நடத்திய மடுகரை இளைஞர்கள் மற்றும் விழா குழுவினர்களை அன்பரசன் வெகுவாக பாராட்டினார். லட்சிய ஜனநாயக கட்சியின் மகளிர் அணி சார்பில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மகளிர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். லட்சிய ஜனநாயக கட்சி மகளிர் அணி சார்பில் உழவர்கரை தொகுதியில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு பொங்கல் திருவிழா, பரிசளிப்பு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா என முப்பெரும் விழா மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள குண்டு சாலையில் சிறப்பாக நடைபெற்றது. லட்சிய ஜனநாயக கட்சி மகளிர் அணி தலைவி பிரபாதேவி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பிரிட்ஜ், டிவி, வாஷிங் மிஷின் உள்ளிட்ட பரிசுகளையும் மகளிர் மற்றும் பொதுமக்களுக்கான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார். இதில் ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரேகன் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டை சின்னாத்தா அரசு பள்ளியில் கட்டிட புதுப்பிப்பு பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். முத்தியால்பேட்டை சோலை நகர் சின்னாத்தா மேல்நிலைப் பள்ளி வடகிழக்கு பக்கம் உள்ள வகுப்பறைகள் மிகவும் சேதமடைந்ததை கண்டு அதை புதுப்பிக்க வலியுறுத்தி 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு மேற்படி வகுப்பறைகளை புதுப்பிப்பதற்கான பூமி பூஜை மற்றும் அருகில் உள்ள காட்டாமணி குப்பம் ஆரம்ப பள்ளி பின்புற மதில் சுவர் சேதமடைந்ததை கண்டு அதனை புதுப்பிக்க 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு அதற்கான பூமி பூஜை ஆகிய 2 பணிகளுக்கான பூமி பூஜை செய்து இந்த பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடம் பிரிவு 2 செயற்பொறியாளர் பக்தவச்சலம், உதவி பொறியாளர் வேல்முருகன், இளநிலை பொறியாளர் திவாகர் நீலகண்டன், பள்ளி கல்வித்துறை இணை இயக்குனர் சிவகாமி, இணை இயக்குனர் ராமச்சந்திரன், முதன்மை கல்வி அலுவலர் அனிதா, சின்னாத்தா மேல்நிலைப் பள்ளி முதல்வர் சாய் வர்கீஸ், காட்டாமணிக்குப்பம் பள்ளி தலைமை ஆசிரியர் பாலசுப்ரமணியம் ஆகியோரும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்களும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் பொதுமக்களும் திரளாக வருகை தந்து நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி விடுதலை நகர் உழந்தை மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி வளாகத்தில் புதிய சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கல் மையம் திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி விடுதலை நகர் உழந்தை மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி வளாகத்தில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் 20 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் முதலியார்பேட்டை, விடுதலை நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் பயனடைவார்கள். இந்த குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் இன்று முதலமைச்சர் ரங்கசாமியின் தலைமையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னிலையில் முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்தால் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர், சுகாதார பொதுக்கோட்டம் செயற்பொறியாளர் பக்தவச்சலம், உதவி பொறியாளர் ரமேஷ்குமார், இளநிலை பொறியாளர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். கிருமாம்பாக்கம் தனியார் மருத்துவமனை நிர்வாகம் தொடர்ந்து ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு எதிராக செயல்படுவதாக கூறி ஆட்டோ ஓட்டுநர்கள் கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்தில் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
புதுச்சேரி மாநிலம் கிருமாம்பாக்கம் அடுத்துள்ள பிள்ளையார் குப்பத்தில் தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இயங்கி வருகிறது. இந்த மருத்துவமனைக்கு புதுச்சேரி, கடலூர், நெய்வேலி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் தினமும் சிகிச்சைக்கு வந்து செல்கின்றனர். இந்த மருத்துவமனையின் நுழைவு வாயில் அருகே உள்ள ஆட்டோ ஸ்டாண்ட் தொழிலாளர்களுக்கும் மருத்துவமனை நிர்வாகத்திற்கும் இடையே தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகள் இருந்து வருகிறது. இந்த நிலையில் ஆட்டோக்களை மருத்துவமனையின் உள்ளே அனுமதிக்க மருத்துவமனை நிர்வாகம் தடை விதித்தது. இது தொடர்பாக ஆட்டோ தொழிலாளர்கள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் புகார் மனு தாக்கல் செய்தனர். இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க புதுச்சேரி மாவட்ட ஆட்சியருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. விசாரணை நடத்திய மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மருத்துவமனை தடையை மறுபரிசீலனை செய்து பாகுபாடின்றி பொருத்தமான வழிமுறைகளை உருவாக்கிட வேண்டும். அதேபோன்று மருத்துவமனையின் இயல்பான செயல்பாட்டை சீர்குலைக்கும் எந்த ஒரு செயலிலும் ஈடுபடக்கூடாது. மருத்துவமனை நிர்வாகம் வகுத்துள்ள விதிகளை பின்பற்ற வேண்டும் என ஆட்டோ தொழிலாளர்களுக்கும் உத்தரவிட்டார். இந்த உத்தரவை 30 நாட்களுக்குள் செயல்படுத்திட வேண்டும் என்ற ஆணையை பிறப்பித்தார். ஆனால் 30 நாட்கள் கடந்தும் மருத்துவமனை நிர்வாகம் உத்தரவுகளை செயல்படுத்தவில்லை என்று கூறி ஆட்டோ தொழிலாளர்கள் தங்களுடைய குடும்பத்துடன் கடந்த மாதம் 20ஆம் தேதி கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்தில் தர்ணாவில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். இந்த நிலையில் தொடர்ந்து அதே நிலை நீடிப்பதாக கூறி மீண்டும் ஆட்டோ ஓட்டுநர்கள் கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்தில் தர்ணாவில் ஈடுபட்டனர். ஆய்வாளர் பொறுப்பு ஆறுமுகம், உதவி ஆய்வாளர் விஜயகுமார் ஆகியோர் ஆட்டோ தொழிலாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இன்னும் சில நாட்கள் பொறுத்துக் கொள்ளுமாறும் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆட்டோ ஓட்டுநர்களை பேசி அனுப்பி வைத்தனர். சேலியமேடு கிராமத்தில் புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கப்பட்ட நிலையில் அதனை சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேலியமேடு சின்னப்பேட் கிராமத்தில் குடிநீர் பற்றாக்குறையின் காரணமாக 27 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு சேலியமேடு சின்னப்பேட்டில் பொதுப்பணித்துறை மூலமாக புதிய ஆழ்துளை கிணறு அமைப்பதற்கான பணிகளை மின் மோட்டார் மூலம் துவங்கப்பட்டது. குடிநீர் பைப் இணைத்தல் முதலிய பணிகள் முடிவுற்ற நிலையில் இந்த குடிநீர் திட்டத்தின் மூலம் சுமார் 3500 நபர்கள் பயன்பெறுவார்கள் என்ற நல்ல நோக்கத்தில் 180 மீட்டர் ஆழமுள்ள புதிய ஆழ்துளை கிணறு, 15 குதிரை திறன் கொண்ட ஆழ்துளை கிணறு, நீர்மூழ்கி மோட்டார் பொருத்தப்பட்டுள்ளது. இதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியினை ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் தலைமையில் பொதுமக்களுக்கு குடிநீர் அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் கட்சி பிரமுகர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், பெரியோர்கள், இளைஞர்கள், பெண்கள் என திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். சட்டமன்ற உறுப்பினர் பேசுகையில், புதிதாக ஆழ்துளை கிணறு அமைக்கப்பட்டு உங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இனிவரும் காலங்களில் குடிநீர் தட்டுப்பாடு இல்லாமல் அனைவருக்கும் குடிநீர் வழங்கப்படும் என்று கூறினார். விழுப்புரம் மாவட்டம் மருந்து வணிகர்கள் சங்கத்தின் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. விழுப்புரம் மாவட்ட மருந்து வணிகர்கள் சங்கத்தின் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதற்கு மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர் மாவட்ட தலைவர் சின்னையா தலைமை தாங்கினார். துணைத் தலைவர், மாவட்ட செயலாளர் குறிஞ்சி வளவன், மாவட்ட பொருளாளர் அன்பழகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாவட்ட நிர்வாகிகள் ராஜா முகமது, பாரதிதாசன், விஜயபாஸ்கர், விஜய ஆனந்த் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்ச்சியில் மக்களுக்கு பெரிதும் பாதுகாப்பானது மற்றும் பயனளிப்பது ஆன்லைன் மருந்து வணிகமா அல்லது பாரம்பரிய மருந்து வணிகமா என்ற தலைப்பில் பட்டிமன்றம் நடைபெற்றது. பட்டிமன்ற நடுவராக மாநில இணை செயலாளர், மாவட்ட அமைப்பு செயலாளருமான சத்தியசீலன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி ஓவியம், கவிதை, பேச்சு போட்டி, பிறமொழி, கலவா, தமிழ் மொழி பேசுதல், பாட்டு போட்டி, கோல போட்டி, கயிறு இழுத்தல், உரியடித்தல், இசை நாற்காலி, நடன போட்டி ஆகிய அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்றவர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் சங்க நிர்வாகிகள் வெங்கடேச பெருமாள், அப்துல் ஹக்கீம், ஹாஜா மைதீன், அகிலன், காமராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திண்டிவனம் அருள்மிகு ஸ்ரீ கனகவள்ளி தாயார் சமேத ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் சுவாமி திருக்கோவிலில் திருக்கல்யாண வைபோகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ கனகவள்ளி தாயார் சமேத ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் சுவாமி திருக்கோவிலில் சுவாமியின் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு இறையருள் பெற்றனர். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. பெண்ணாடம் பேரூராட்சியில் அமைச்சர் சி.வி. கணேசன் சமத்துவ பொங்கல் வைத்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த பெண்ணாடம் பேரூராட்சியில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வி. கணேசன் 8வது வார்டு பொதுமக்களுடன் சேர்ந்து சமத்துவ பொங்கலை கொண்டாடினார். மேலும் பெண்ணாடம் ஊராட்சியில் 15வது வார்டு பொதுமக்களுக்கும் வேட்டி சேலை போன்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கி பொதுமக்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறி பேசினார். மேலும் அமைச்சர் கூறுகையில்,
தமிழக மக்கள் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுவதற்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 3000 ரூபாய் வழங்கியுள்ளார். அதனை பெற்று பொதுமக்கள் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுமாறு கூறினார். இதில் ஒன்றிய செயலாளர் சிவ தியாகராஜன் செம்பியன், நகர செயலாளர் குமரவேல், முன்னாள் ஒன்றிய செயலாளர் கோதண்டபாணி, ஒன்றிய துணை செயலாளர் தொழா ராஜேந்திரன், சிறுபான்மை பிரிவு கமால் பாஷா, ஆதிதிராவிடர் அணி முருகவேல், வெண் கரும்பூர் தலைவர் இளவரசன், மாவட்ட பிரதிநிதி வேல்முருகன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர் பிரபாகரன் மற்றும் கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திண்டிவனம் தாலுகா அனைத்து தனியார் மின் பணியாளர் நலசங்கத்தின் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் குஷால்சந்த் பள்ளியில் திண்டிவனம் தாலுகா அனைத்து தனியார் மின் பணியாளர் நலசங்கத்தின் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் செயலாளர் வெங்கடேசன், பொருளாளர் சீனிவாசன், துணை செயலாளர் சிவக்குமார், செயற்குழு தலைவர் முனியப்பன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த பொங்கல் விழாவில் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் ஒன்றாக இணைந்து பொங்கல் வைத்து சிறப்பாக கொண்டாடி ஒருவருக்கொருவர் பொங்கல் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தியின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி காங்கிரஸ் சார்பில் மும்மத பிரார்த்தனை. கிருமாம்பாக்கம் தனியார் மருத்துவமனையில் விரோத போக்கிற்கு கண்டனம். கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர் ஆட்டோ தொழிலாளர்கள். புதுச்சேரியில் இந்த மாத இறுதிக்குள் ஜல்லிக்கட்டு நடத்த முயற்சி. லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தகவல். சேலிமேடு சுங்கச்சாவடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து சுங்கச்சாவடியின் இருபுறமும் வாகனங்களை நிறுத்தி போராட்டம். பதட்டமான சூழல் நிலவியதால் காவல்துறையினர் குவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.